வந்திருக்கோம் அப்படின்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு. சாரி. எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டுல தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு கல்வெட்டுக்கு வந்திருக்கோம். தமிழர்கள் கண்டுபிடிக்கல, தமிழர்கள் உருவாக்கிய ஒரு கல்வெட்டுக்கு வந்திருக்கோம். என்ன கல்வெட்டு அப்படின்னா தமிழ் பண் அப்படின்னு ஒன்று இருக்கு. தமிழ் பண்ணா என்ன? இன்னைக்கு நம்ம படிக்கிறது எல்லாமே கர்நாடிக் ராகாஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். எல்லாருமே ஹிந்துஸ்தான் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் படிக்கும்போது கர்நாடிக் மியூசிக், சவுத் இந்தியன் மியூசிக் அப்படின்னு நினைச்சாலே கர்நாடிக் மியூசிக்னு சொல்றாங்க. கர்நாடிக் மியூசிக்ல கல்யாணி, காம்போஜி, மேலக்கத்தா ராகங்கள், 72 அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க, நம்ம தமிழர்கள். அந்த தமிழர்கள் கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே அந்த பண்ணுக்கு பண் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. பண் அப்படின்னா என்னன்னா, அதை தான் இன்னைக்கு அங்கேருந்து எடுத்தது தான் இந்த ராகங்கள் எல்லாமே. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் இந்த பண்ண அடிப்படையில் பாடப்பட்டது தான். நீங்கள் தேவாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நட்டப்பாடை அப்படிங்கிற பண்ணில் தான் முதல் பாடல் ஆரம்பிக்கும். தோடுடைய செவியன் விட ஏறி ஒரு தூவர் மசூடி இந்த பாடல் ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பாடலையும் பண்ணோட எழுதுறதுக்காக பாடப்பட்டது தான் தமிழ் இலக்கியமே. தமிழ் இலக்கியம் முழுக்க முழுக்க இசையோட கலந்ததாக தான் இருந்தது. அந்த இசை இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் அதிகமாக பயன்படுத்தப்படலை. அது பிரிஞ்சு வேற வேற பேரில் மாறிடுச்சு. நாம் இன்னைக்கு பொதுவாக பரவலாக நம்ம நடைமுறைப்படுத்துறது கர்நாடிக் மியூசிக் தான் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ நம்ம இங்கே போயிட்டு இருக்கிறது எதுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டுல இந்த இடத்துல கல்வெட்டுகள் அமைச்சிருக்காங்க. எந்த மாதிரி பண்கள்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத கல்வெட்டை வச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டை பார்க்கறதுக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. காட்டுக்குள்ளே மறைஞ்சு போயிட்டு இருக்கோம். வாங்க இந்த புதருக்குள்ளே போய் ஒரு புதையல் எடுக்கலாம். கமான் பாருங்க. ரொம்ப அதிகமாக வெயில் இருந்துட்டு இருந்தது. இந்த இடம் வந்ததுமே 1001 இதுக்கு பின்னாடி வந்து 1001 பிஜிஎம் போட்டுருங்க. எங்க ஆளே பாடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வருவோம். தெரியாது. சாரி மைக் ஒரு ஆள் பிடிக்க முடியாது. நானே பிடிச்சிக்கிறேன் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து எப்போ வருவோம், எப்படி வருவோம் நமக்கு தெரியாது. ஈவினிங் ஷோ வேற இருக்கு. உள்ளே போயிட்டு எப்படி வருவோம், திரும்பி ரிட்டர்ன் வருவோம்னு தெரியாது. இப்போ நடக்க ஆரம்பிக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம நடக்க போகிறோம்னு தெரியாது. ரொம்ப அரிய காட்சிகள். நமக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா அரிய மிருகங்கள், அரிய ஒரு அமானுஷ்ய சக்திகள்லாம் இங்கே நம்ம உணர முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம். போயிட்டு இருக்கோம். ஆமாம், நாங்கள் 16 பேர் இருக்கோம். இங்கே லில்லி புட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நாங்கள் கேள்விப்பட்டு புராதன கதைகளில் சொல்லியிருக்காங்க. சித்திர குள்ளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்க வந்திருந்தாலும் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நம்ம அவங்களையும் பார்க்கலாம். ஏங்க அதெல்லாம் பார்க்க போலங்க. நாம வந்து அரச்சலூர்ல இருக்கோம். அரச்சலூர்ல இருக்கிற கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருக்கிற கல்வெட்டுகளை பார்க்க போறோம். தமிழர்கள் வந்து எப்பவுமே அவங்களோட தடயங்களை விட்டு செல்றதுல பின்னாடி இருக்கிற தலைமுறைக்கு பயன்படுற மாதிரி தாங்கள் எப்படி வாழ்ந்தோங்கிறத காட்டுறதுல முன்னோடிகளா இருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கல்வெட்டுகள். இந்த கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் ஹெல்மெட்டுக்கு மேல ஏதோ மட்டையை போட்ட மாதிரி வச்சிருக்காரு பாருங்க. அவர் தான் எங்களோட டீம் கோஆர்டினேட்டர் விபின் பாஸ்கர். அவரோட தலைமையில தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அவர் நாங்க பாத்தீங்களா, அவருக்கு வந்து முள்ளு குத்திரும் அப்படிங்கிறதான் பயம். அதுக்கு முன்னாடி எங்க சார் போயிட்டு இருக்காரு முன்னாடி. இதெல்லாம் நீங்க வந்து உங்களோட டிப்ளமோ இன் மியூசிக் படிச்சீங்க அப்படின்னா முள்ளு பார்த்து படிக்க மாட்டீங்க, முள்ளு பார்த்து போங்கன்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இந்த இடம் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே முள் காடாக இருக்குது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு இது மிகப்பெரிய ஒரு தமிழர்களுக்கான ஒரு புதையல்னு நம்ம பார்த்து இதை முறைப்படுத்தி சீராக மக்கள் பார்க்குறதுக்கு ஒரு அருங்காட்சியகம் மாதிரி அமைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் கிபி 2ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட ஒரு கல்வெட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முட்கள்லாம் நிறைந்த காடு இது. இந்த மாதிரி சிரமங்களுக்கு மத்தியில் தான் நான் உங்களுக்காக இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு வந்து உங்களோட சாதகத்தை வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. பண்ண முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? நம்மளுடைய ஆதி காலத்து நண்பர்களும் இங்க இருக்கிறாங்க. அதான் முதல்ல
தன்னோட வாழ்க்கை முறையை பதிவு பண்ற ஒரு சான்றா தான் கல்வெட்டு அமைச்சிட்டு இருந்தாங்க. நாம் இன்னும் கல்வெட்டை பார்க்க போல, பாருங்க நம்ம எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மலையில வாழ்ந்த மனிதர்கள் இல்லையா, நம்ம மலையில வாழ்ந்தார்கள். உங்களுக்கு மனிதர்களோட பரிணாமம், டார்வினோட பரிணாம கொள்கை நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த டார்வினோட பரிணாம கொள்கை பார்க்கும்போது குரங்குல இருந்து மனிதன் வந்தான், மனிதன் அதுக்கப்புறம் இறைச்சிகளை வெட்டி உண்டான், அப்படியே பச்சையா சாப்பிட்டான், அதுக்கப்புறம் நெருப்பு கண்டுபிடிச்சு சுட்டு சாப்பிட்டான், அதுக்கப்புறம் குகையில வாழ்ந்தான். இந்த மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் டார்வினோட பரிணாம கொள்கையில. ஆனா பாருங்க, இங்க எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ், நாங்கெல்லாம் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கோம். சார் பாருங்க, அங்க பாருங்க, பாருங்க அவரை போட்டோ பிடிங்க. ஒரு இடம் கிடைக்கலையா, எங்க போய் போட்டிருக்காங்க. இதுதான் சார், இதுவா? இது அவங்க குறைஞ்சதா இல்ல நம்ம வார்த்தை யாருக்கு குறைஞ்சது? இதுதானா? அப்புறம் ஒழுங்கா ஒரு இடத்துல பெருசா போட்டிருக்க மாட்டேன், அவன் பப்ளிசைஸ் பண்ணுவான். உங்களோட வீடியோ ஓடிட்டு இருக்கு, எடுத்துட்டு இருக்கு. படிக்க முடியாது இதுல கூகுள்ல போட்டீங்கன்னா அப்படியே பிராமி தமிழ்ல கன்வெர்ட் போட்டுக்கலாமே. தமிழ் அப்படியே கன்வெர்ட் பண்ணி என்ன இருக்கா தமிழ்ல மரியாதை சொல்லு. அதான் அவ்வளவு தூரம் இந்த இடத்துல இந்த மரம் இருக்குல்ல, அதுல ஒரு இடத்துல நெருப்பு வச்சா 7 வாயில ஒரு இடத்துல இங்க நெருப்பு காமிச்சோம் அப்படின்னா இந்த குகை இருக்கு இல்லைங்களா, இந்த குடைவு இருக்குல்ல, அதுல வந்து ஒரு இடத்துல நெருப்பு போட்டோம் அப்படின்னா 7 வாயில வந்து ஃபிளாஷ் ஆகும். அதுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்ண மருந்துக்கான அளவு பால் 3 மலையா பிரிச்சிருவாங்க. இருங்க, அது நீங்களே பேசுங்க. 3 மலையா தான் வந்து பிரிச்சிருவாங்க. கீழே வந்து மக்கள் எல்லாம் பாக்குறதுக்கான இடமா இருக்கும். அடுத்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அதுக்கு மேல வந்து இந்த சன்னியாசிகள் துறவிகள்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இங்க இருக்கிறது இந்த இடம், அது வந்து பீப்பிள் மீட் பண்ண இடமா தான் இருக்கணும். கீழே பாத்தீங்கன்னா அவங்க மருந்து கொடுத்ததுக்கான அளவு பிளேட்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம எப்படி மெஷரிங் கப் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி அவங்க மருந்து அடைக்கிறதுக்கு தட்டுக்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. அளவு தட்டை வந்து கீழே பாக்கலாம். இப்ப இந்த இடம் வந்து இந்த கல்வெட்டு பொறிக்கிறதுக்காக மட்டும் வச்சிருக்காங்க. கல்வெட்டு பொறிக்கிறதுக்காக இல்லை, வந்து தங்கியிருக்காங்க. தங்கிட்டு அது நான் எனக்கு தெரியல, இங்க ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் வந்து தலை வைக்கிறதுக்கான இடம் இது எல்லாமே. இதெல்லாம் தலை வைக்கிறதுக்கான இடம். இப்படி பார்த்து இந்த குகை தான் அவங்களோட வாழ்வாதார இடமா இருந்தது, இருப்பிடமா. டிராவல் பண்ணும்போது அவங்க அந்த குகையில இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேல பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா ரொம்ப பிளெயின் ஏரியாஸ் இருக்கும். அங்க வந்து ஸ்கை கேசிங் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல அப்படி இருக்கும். போய் கேட்டு அப்பெல்லாம் சங்கம் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாதான் கிடைக்கும். ஓகே, நீ என்ன எழுத போற? பிராமி ஸ்கிரிப்ட்ல டாட்டர் லெட்டர்ஸ் இருக்காது. ஆமா, சோ
அதெல்லாம் கேட்டு தெரியுமா என்ன பண்ண போறோம் எது போறேன்னு சொல்லி அவங்களுக்கு சீசன் பண்ணி ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஆர்டர் பண்ணிட்டு போனா வேலையை ரெடி பண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நாட் அவைலபிலிட்டி அவங்க ஏதாவது நினைக்கிறவங்க நம்ம தான் யூஸ்வலாவே இப்ப ஜெயின்ஸ் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சமணர் படுக்கை எங்க இருக்குன்னா ரொம்ப சில்லான ஏரியா, வாட்டர் பாடிஸ் இருக்கிற ஏரியால தான் அவங்களோடது மோஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சமணர்கள் எழுதினதுதான் இதெல்லாம் ஆமா சார்? ஓ அதுதான் ஓகே. அந்த டைம்ல என்ன அது கீழே அந்த மருந்து அளவுகளையும் வேணா பாத்துக்கலாம். இந்த தட்டுக்கள் இருக்கு. ஒரு 6ல நம்ம அங்க கிளம்புறாங்க. ஓகே. Four to six வந்து no historical record இருக்கும். Silent period of அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரியவே இல்லை வரைக்கும். ஓகே. இருண்ட காலம். எல்லாமே assumptions. ஓகே. ஒண்ணுமே டாக்குமெண்டே கிடையாது. 6க்கு அப்புறம் தான் டாக்குமெண்ட் போட ரெடியா. அதனாலதான் சோழர்கள் வந்து நிறைய டாக்குமெண்டேஷன் பண்ணங்கேட்டி அவங்க டைனாசிட்டியை வந்து பெரியவங்கன்னு சொல்றோம். மத்தவங்க வந்து எந்த ஸ்கிரிப்டுமே பண்ணல. இவங்க மெய்கீர்த்தி எல்லாமே வந்து சோழர்கள் தான் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் நம்ம படிச்சு தான் அந்த டைனாசிட்டியை நம்ம வந்து பெருசா சொல்றோம். மத்த டைனாசிட்டியும் அதே அளவுக்கு இருந்திருக்காங்க பண்ணிருக்காங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணல. அத ChatGPT நம்பாதீங்க. இல்ல அதுல இசை கல்வெட்டுன்னு போட்டீங்கன்னா அந்த வார்த்தைகளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. அர்ச்சனூர் இசை கல்வெட்டுன்னு போட்டீங்கன்னா விக்கில படிக்கும். கூகுள்லயே இருக்கு.